"அடி பாவி! இப்படி மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி வச்சிருக்கியே! உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. "நான் சொல்ல வர்றத கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு சொல்ல வர்றத கொஞ்சம் கேளுங்கன்னு" சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. "போதும்டி! இன்னும் இதையும் நியாயப்படுத்தாத. எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கிற. எங்களுக்கு உன்னைய உன் மூஞ்சிய பார்த்து பேசுறதுக்கு கூட வெட்கமா இருக்கு. கேவலமா இருக்குது. உன்னைய பார்த்து பேசக்கூட எங்களுக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு இங்க நீ ஒரு நிமிஷம் கூட நிக்காத. தயவு செஞ்சு போயிரு. அப்படி இல்லைன்னா போலீஸ்ல உன்னைய பிடிச்சு குடுத்துருவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி எமோஷனலா பேசிட்டு இருக்கும்போது, மனோஜ் இருந்துட்டு எதுவுமே பேசாம இருக்கிறாங்க. "என்ன மனோஜ் நீ எதுவுமே பேசாம இருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த முத்து கூட அடிக்கடி என்னைய சொல்லுவான். 'நீ படிச்ச முட்டாள்டா' அப்படின்னு சொல்லிட்டு. பேருக்கு பின்னாடி இத்தன டிகிரி போட்டிருக்கு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு சொல்லி கேட்பான். அதெல்லாம் இப்போ உண்மையாயிருச்சு. படிச்ச முட்டாள்ன்னு நீ கூட என்னை நிரூபிச்சுட்ட பாத்தியா? என்னைய ஏமாத்திட்ட பாத்தியா? நான் இவ்வளோ படிச்சிருக்கேனே, என்னைக்காவது ஒரு நாளாவது நான் உன்னைய சந்தேகப்பட்டுருக்கேனா? நான் அந்த அளவு உன் மேல உண்மையா இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து பேசுறாங்க. ரொம்ப வருத்தப்படுறாங்க, அழுறாங்க. இப்படி நான் இப்ப இவ்வளோ டிகிரி வாங்கி என்ன பண்றது? எனக்கு என்னைய பார்த்தா ஈஸியா எல்லாருக்குமே தெரியுது போல இளிச்சவாயன்னு. அதனால தான் என்னைய எல்லாரும் ஏமாத்துறாங்க. எல்லாரும் என் வாழ்க்கைய வந்து ஏமாத்திட்டு ஈஸியா விளையாண்டுட்டு போயிர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "நீ ஏன்டா இத பத்திலாம் நெனைக்கிற? நீ கவலைப்படாத. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரோஹிணி கடைசி நேரத்தில கூட என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த விஷயம் ஏற்கனவே வந்து மீனாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. கடைசி நேரத்தில எப்படியாவது தப்பிக்கணும் இல்லையா? திட்டுறதுலேருந்து கொஞ்சம் கம்மியா வாங்கணும் இல்லையா? அதனால சொல்றாங்க. எல்லாருமே மீனா மேல பயங்கரமா கோவப்படுறாங்க. "என்ன நடந்திருந்தாலும் வீட்ல ஒரு விஷயத்த வந்து நீ சொல்லியிருக்கணும். இல்லன்னு சொல்லி அவங்க கஷ்டப்படுவாங்க, இவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நெனச்சிருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்க வந்து திட்டுறாங்க. ஸோ இப்படித்தான் மாத்தி மாத்தி சீன்ஸ்லாம் போயிட்டுருக்குது. அப்ப மீனா இருந்துட்டு, "ஒரு நிமிஷம் எல்லாரும் நிறுத்துங்க. இப்ப என்ன? நான் இந்த விஷயத்த சொல்லல. இந்த விஷயத்த சொல்லியிருந்தா இப்ப என்ன நடக்குதோ இதுதான் நடந்திருக்கும். வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் அசிங்கம். அது மட்டும் இல்லாம இந்த ரோகிணி, கிருஷ்ணாவும் நானும் செத்து போயிருவோம்னு சொல்லி நீ மிரட்டுனதுனால மட்டும் தான் என்னால நான் சொல்ல முடியல." அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, "ஏன் எல்லாருமே ரோகிணியவே திட்டிட்டு இருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் ரோஹிணி மட்டும் கிடையாது. ரோகிணிய மட்டும் ஏன் தப்பு சொல்லிட்டு இருக்கிறீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அத்தை தான்" அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு மாரியா ஷாக் ஆகுது. "என்னடி சொல்ற? நான் என்னடி பண்ணேன்? நீ என்னடி புதுசா என் மேல பழிய போடுற?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிட்டுருக்காங்க. "இத்தன நாளா இவ கூட சேர்ந்து நீ என்னை ஏமாத்திட்டு இருந்த. இப்ப பழிய தூக்கி என் மேல போடுறியா? அவ பண்ணது சரின்னு சொல்றியா?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு, "இல்ல நானு ரோகிணி பண்ணது எதுவுமே நான் சரின்னு சொல்லவே மாட்டேன். எல்லாமே தப்பு தான். ஆனா அவ தப்பு பண்றதுக்கு முதல் காரணமே நீங்க தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ணாமலை அப்ப இருந்துட்டு, "என்ன மீனா நீ இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி சொல்ற? அவ எப்படி இதுக்கு வந்துட்டு காரணமா இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. உடனே மீனா இருந்துட்டு, "ஆமா, எல்லா தப்புக்கும் காரணமே வந்து அத்தை தான். அத்தையோட பண ஆசை தான் இந்த தப்புக்கு பண்றதுக்கெல்லாம் காரணமா அமைஞ்சிருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கரமான ஷாக். ஸ்ருதி இருந்துட்டு, "என்ன மீனா சொல்றீங்க? ரோகிணி வந்து பொய் சொன்னதுக்கும், நம்ம எல்லாரையும் ஏமாத்தி கல்யாணம் மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கும், ஆன்டி என்ன பண்ணுவாங்க? ஆன்டி மேல எதுக்கு பழி பழி சொல்லிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா ஸ்ருதி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அத்தை தான். அத்தையோட பண ஆசை தான் காரணம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேன்னு விஜயா இருந்துட்டு, "நான் என்னடி பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க, அழுதுட்டுருக்காங்க. அப்ப மீனா இருந்துட்டு, "ஆமா, அவ உங்க புள்ளைய ஏமாத்துறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? உங்களோட பண ஆசை தான். அவள நீங்க நேர்மையா எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி வளர்த்துருந்தாலும், இல்லைன்னா உங்களுக்கு பண ஆசை இல்லாம இருந்திருந்தா, இப்போ இது மாரி நடந்திருக்காது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. நீ இப்ப என்ன சொல்ல வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, ரோகிணி வந்துட்டு மனோஜ பார்த்துருக்கா, லவ் பண்ணியிருக்கா, சரி பிடிச்சிருக்குது. அவ நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறப்ப, நீங்க மனோஜ உங்க கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்க. என் புள்ள, என் புள்ள, என் புள்ளன்னு கடைசி வரைக்கும் நீங்க வச்சுக்கிட்டீங்க. அப்ப அவ என்ன பண்ணுவா? அவங்க அம்மா சொன்னா மட்டும் தான் இவன் எதுனாலும் செய்வான் போல இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவ நெனச்சுட்டா. அப்பதான் உங்ககிட்ட பழகும்போது, பார்வதி ஆன்டி மூலமா உங்ககிட்ட பழகும்போது, உங்களோட பணத்த ஆசைய அவ தெரிஞ்சுக்கிட்டா. "நான் பணக்கார பொண்ணு" அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கண்டிப்பா மனோஜ் கூட சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்கன்னு சொல்லிட்டு, அவ இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்ப அவ பண்ணது தப்பே இல்லன்னு சொல்றியா? நான் வந்து பணக்கார பொண்ணா பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனச்சது மட்டும் தான் தப்பா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு தப்பு கிடையாது. நான் பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி இப்படின்னு நெனைக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா, நீங்க பணத்த மட்டும் தான் நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்க. பணக்கார பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு என்ன குணம் இருக்குதா? அவங்க குடும்பம் என்ன? அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன? எல்லாமே நீங்க விசாரிச்சிருந்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த அளவுக்கு வந்து நிக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட ஆசை அவ கோடிக்கணக்குல கோடீஸ்வரி. அவ கோடிக்கணக்குல சொத்து வச்சிருக்கா. அத மட்டும் தான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அங்க நீங்க மனுசங்களையா பார்த்தீங்க? அவ சொன்ன ஒரு வார்த்தை, உங்க கண்ணுல கூட அந்த பணத்த காட்டல. "நீ கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி" அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகவும், அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும் தான் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இதே இது யாரா இருந்தாலும் பரவால்ல, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து முடிச்சு வச்சிரணும். இனிமே நம்ம பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நெனச்சிருந்தீங்கன்னா, இப்போ நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைல்ல. அவ இத சாதகமா பயன்படுத்திக்கிட்டா. அப்ப கூட நீங்க மனுசன எதிர்பார்க்கலைல. அவ எப்படிப்பட்டவ? எப்படி நல்லவளா? கெட்டவளா? அவங்க குடும்பம் எப்படி? கடைசி வரைக்கும் நம்ம பையன் வாழப் போறானே! சேர்ந்து வாழப் போறாங்களே! அவங்க குடும்பத்த பத்தி பேசுவான். உன் அம்மாவ வர சொல்லு, உங்க அப்பாவ வர சொல்லு. உனக்கு என்ன இருக்கு? உன் குடும்பம் யாரு? உன் சொந்தக்காரங்க யாரு? ஏதாவது இப்போ வரைக்கும் நீங்க கேட்டிருப்பீங்களா? தானா ஒவ்வொரு விஷயமும் வெளிய வரும்போது மட்டும் தான் ரோகிணிக்கு யாரும் இல்ல. எதுக்கு ரோகிணி இப்படி இருக்கா? அப்படி இருக்காங்கிறதே உங்களுக்கு தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நீங்க விசாரிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. அப்போ உங்களோட பணத்த ஆசையத்தான் அவ சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டா. நான் பணக்காரி அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும், மனோஜ கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ நெனச்சா, அதே மாரியே நடந்துச்சு. இப்போ இவ மேலயும் தப்பு இருக்குது. கடைசி வரைக்கும் அவ அப்படியே வாழ்ந்துரணும் அப்படின்னு நெனச்சுட்டா. ஆனா தனக்குன்னு ஒரு பையன் இருக்கான். அவனோட எதிர்காலம் என்ன ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கவே இல்ல. இந்த வாழ்க்கை நெனச்ச உடனே, உடனே கல்யாணம் பண்ணிறணும், உடனே வந்துட்டு எல்லாம் பண்ணிறணும் அப்படின்னு நெனச்சா நடக்குமா? கடைசி வரைக்கும் இந்த வாழ்க்கை வந்து நம்ம ஒண்ணா சேர்ந்து வாழப்போறோம் அப்படிங்கிறத முதல்ல 2 பேருமே நெனச்சிருந்துருக்கணும். நீங்களும் யோசிச்சு பார்த்து உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். இந்த ரோகிணி அதுக்கு மேல ஃப்ராடா இருக்கா. மொத்த குடும்பத்தையும் எப்படிலாம் ஏமாத்தலான்னு மட்டும் தான் அவ மனசுல ஓடிட்டு இருந்திருக்குது. இந்த மனோஜ் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன பொய் வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் அவ யோசிச்சிருக்கா. ஒரு வேள உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா, யாரோட வாழ்க்கை எப்படி போகும்னு அவ யோசிக்கவே இல்ல. ஏன் அவ பெத்த பையன கூட இத வச்சு நெனச்சு கூட பார்த்ததே கிடையாது. அவனோட எதிர்காலத்த கூட இவ நெனச்சது கிடையாது. இந்த கடைசி செகண்ட் வரைக்கும் அவளோட வாழ்க்கைய மட்டும் தான் அவ யோசிச்சா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அப்ப தெரியுதா யாருன்னு? அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்போ அண்ணாமலை அப்பா இருந்துட்டு, "மீனா சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அவ சொல்றது சரிதான். இது எல்லாத்துக்கும் காரணம் விஜயாவோட பணத்த ஆசை மட்டும்தான். ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். அவள பத்தி விசாரிப்போம். என்ன ஏதுன்னு கேளு. என்னதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஒரு சொந்தக்காரங்க கூட வராம இருந்தா எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயே சொன்னேன். ஆனா, விஜயாவுக்கு தேவையானது அவ பணக்காரி, அவ பணக்காரி அது மட்டும் தான். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனோஜ் இருந்துட்டு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அமைதியா இருக்கிறாங்க. இனிமே முடிவு எடுக்க வேண்டியது மனோஜ் கையில தான் இருக்குது. மனோஜ் என்ன முடிவு எடுத்தாலும் அத ஒத்துக்கலாம், ஏத்துக்கலாம். இனிமே இந்த வீட்ல வந்துட்டு வேற யாரும் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. இப்ப மனோஜ் கிட்ட "மனோஜ் உன்னோட முடிவு என்னது? இதுதான் ரோகிணி, இதுதான் கல்யாணி. கல்யாணி பத்தின எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, "அம்மா நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு சரிதான். ஆனா நான் லவ் பண்ணது ரோகிணிய, கல்யாணிய இல்ல. நான் கல்யாணம் பண்ணது ரோகிணிய, கல்யாணிய இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நான் ரோகிணி கூட வாழ்ந்துட்டு, இப்ப இவ தான் கல்யாணி. இவளுக்கு இப்படிலாம் இருக்குது. இவளுக்கு பையன் இருக்குது ஏத்துக்கோன்னு சொன்னா, நான் எப்படி ஏத்துக்க முடியும்? இனிமே இவ கூட ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. என்னை இனிமே இவள இந்த வீட்ல வச்சிருக்காதீங்க. முடிஞ்சா போலீஸ்ல பிடிச்சு குடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா, நான் இங்க இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.